மாநில அரசு உடந்தையாக இருக்கிறது, குற்றவாளிகளை காப்பாற்ற முனைகிறது என்பதனால தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. அப்ப அந்த உத்தரவில் என்ன சொன்னாங்கன்னா 2 வாரங்களுக்குள் ஒப்படைக்க வேண்டும்னு உத்தரவு. ஆனா அதை ஒப்படைக்காம அப்பீல் போனாங்க. அப்பீல் போனது தவறு என்று எடப்பாடியார் ஒரு அறிக்கை விட்டார். இதுல ஏன் குற்றவாளிகளை நீங்க காப்பாற்ற முனைறீங்க? சாராயம் வித்தது என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களா அல்லது அரசை சார்ந்தவர்களா? இல்ல, யார் வித்திருந்தாலும் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுங்க. இதுல அரசு ஏன் போய் அப்பீல் போகுது என்று கேட்டார். அப்பீல் போகாதீங்கன்னு சொன்னார். அதை தாண்டி அவங்க அப்பீல் போனாங்க. அப்பீல் மனு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. வருகிற போது நீதிமன்றத்தில் சொன்னாங்க, நாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் எந்த குறையையும் காணவில்லை, அது சரியான தீர்ப்பு தான், அந்த தீர்ப்பில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று சொன்னார்கள். எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கை நான் தான் தொடுத்தேன், அதிமுக சார்பில் நான் தான் வழக்கு தொடுத்தேன். எங்களுடைய வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தாரு, 2 வாரங்களுக்குள் ஒப்படைக்கணும்னு சொல்லிருச்சு. ஆனா இதுவரை இன்னும் அதற்கான கோப்புகளை இன்னும் ஒப்படைக்கல. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிவிட்டது, ஒப்படைக்கவில்லை என்று சொன்னோன்னே அதை சென்னை உயர்நீதிமன்றம் கவனித்துக் கொள்ளும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ இந்த வழக்கில் இந்த பேப்பர்களை, அதாவது விசாரணை அறிக்கை மற்றும் அது தொடர்பான கோப்புகளை உடனடியாக சிபிஐக்கு ஒப்படைக்கலன்னா அது கண்டெம்ட், அது நீதிமன்ற அவமதிப்பாகும். அந்த நீதிமன்ற அவமதிப்பையும் எங்களுடைய தலைமையோடு கலந்து பேசி நாங்கள் தொடுப்போம்.